Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic, 3rd standard, term 1, first lesson, unit 1, my body. My bodyல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸசைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்கள். உங்களுடைய இந்த கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட்னு இருக்குது. நேம் எழுதிக்கோங்க. இந்த ஜெர்ம்ஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. இப்போ டூ ஜெர்ம்ஸ் மேக் பீப்புள் சிக். என்ன கொடுத்துருக்காங்க? ஜெர்ம்ஸால் நம்ம பீப்புள் என்ன உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை எஸ்ன்னு டிக் பண்ணணும். கேன் யூ சி ஜெர்ம்ஸ்? ஜெர்ம்ஸ் பார்க்க முடியுமா கண்ணால்? இல்லை, நோ. கொஷின் ஆன்சர் பாருங்கள். வேர் ஆர் த ஜெர்ம்ஸ் ஃபவுண்ட்? ஜெர்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏர் அண்ட் வாட்டர். எழுதிக்கோங்க. ஜெர்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏர் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஜெர்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அவர் ஹேண்ட், நெயில்ஸ் அண்ட் இன் த ரிட்ஜஸ். ஜெர்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ், நெயில் அண்ட் இன் த ரிட்ஜஸ். நம்முடைய கை நகத்தில் தான் என்ன இருக்கு? கிருமி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் கேன் ஐ டூ டு அவாய்ட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ஜெர்ம்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we should wash our hand properly. நம்ம கைகளை சுத்தமாக கழுவணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். when we cough or sneeze we should use handkerchief. எப்போ நம்ம இருமல் இருக்கும்போது cough, COUGH, cough and sneeze, தும்பும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம handkerchief யூஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பிரீத்தி ஆஃபன் பைட்ஸ் ஹர் நெயில், இட் இஸ் எ குட் ஹேபிட், கிவ் ரீசன். பிரீத்தி என்ன பண்ணுவான்? நெயில் கட் பண்ணிக்கிட்டே இருப்பா, வாயால் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது தானே? அதெல்லாம் பேட் ஹேபிட். ஓகேவா? நம்ம இப்போ பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, பைட்டிங் நெயில்ஸ் இஸ் நாட் எ குட் ஹேபிட்ஸ். உங்களுக்கு தெரியுதா? பைட்டிங் நெயில்ஸ் இஸ் நாட் எ குட் ஹேபிட்ஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், because germs are found under the nails in the ridges. Second point பாருங்க. because germs are found under the nails in the ridges. Okay, next one, take letters answer la பாருங்க. read the statement given below, identify whether it is right, wrong. ரைட்னா டிக் பண்ணணும், ராங்னு மார்க் பண்ணணும். வித்தின் த பாக்ஸ். வெட் யுவர் ஹேண்ட் பிஃபோர் வாஷிங். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையை முதல்ல கழுவணும் இல்லையா? அப்போது டிக் பண்ணிவிட்டு இதை ராங் பண்ணுங்கள். அப்ளை சோப் ஆன் ஹேண்ட். நம்ம கையில் நம்ம என்ன பண்ணணும்? சோப்பை அப்ளை பண்ணணும். ஸோ ராங், இது டிக். ரப் த பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். கை பின்னாடியும் நம்ம என்ன பண்ணணும்? ரப் பண்ணணும், தேய்க்கணும். ஸோ இதை டிக் பண்ணுங்கள், இதை ராங். ரப் த தம். நம்மளுடைய தம் நெயில் இருக்கு இல்லையா, கட்டை விரல், அதை வந்து நம்ம ரப் பண்ணணும். நெக்ஸ்ட், அப்போ இதை டிக், இது ராங். யூஸ் எனஃப் வாட்டர் டு ரின்ஸ் த ஹேண்ட்ஸ். ரொம்ப முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ரொம்ப வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் எனஃப் வாட்டர் டு ரின்ஸ் த ஹேண்ட்ஸ், ராங், இது டிக். வாஷ் யுவர் ஹேண்ட் அட்லீஸ்ட் ஃபார் 2 minutes. அப்போது இதை டிக் பண்ணுங்கள், இது ராங். யூஸ் சோப் ஃபார் பாத்திங். சோப் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ டிக், இது ராங். யூஸ் டாய்லெட் இஸ் எ குட் ஹேபிட். டாய்லெட்டில் உட்காரது தானே குட் ஹேபிட், இதை டிக் பண்ணணும், இது ராங். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பார்க்குங்க. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பேஜ் நம்பர் 74. லெட் அஸ் டூ. ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி. ரைட் டி. ட்ரூனா டி போடணும், எஃப்னா ஃபால்ஸ். அவாய்ட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் ஆர் வாட்சிங் டிவி ஃபார் எ லாங் டைம். நம்ம பிளேயிங் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, டிவியை பார்க்குறத ரொம்ப நேரமாக பண்ணக்கூடாது இல்லையா? அப்போது ட்ரூ. அவாய்ட் லவுட் நாய்ஸ். கத்தக்கூடாது, ட்ரூ. டு நாட் க்ளீன் யுவர் நோஸ் பை இன்சர்ட்டிங் எனி ஆப்ஜெக்ட் இன் டு இட். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதையும் இன்சர்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஆப்ஜெக்டை, ட்ரூ. எ டர்ட்டி டங் காசஸ் பேட் பிரீத் அண்ட் டிசீஸ். கரெக்ட் தானே? நம்ம டர்ட்டி டங், நாக்கையும் வாய் சுத்தமாக இல்லைன்னா எப்படி வரும்? பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ ட்ரூ. ட்ரை யுவர் ஸ்கின் பை ரப்பிங் ஜென்ட்லி வித் எ டர்ட்டி கிளாத். ட்ரை, துடைக்கிறத நம்ம எதனால் துடைப்போம்? க்ளீன் கிளாத்ல தான் துடைப்போம். இங்கே தப்பாக கொடுத்தாங்க. ஸோ ஃபால்ஸ்.
Okay. Now page number 80. 80ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ். ஸ்லீப் வேர்டு எங்கே இருக்கு? SLEEP ஸ்லீப் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. எனர்ஜி ENERGY எனர்ஜி. ஹெல்த்தி ஹெல்த்தி எங்கே இருக்குது பாருங்க? HEALTHY ஹெல்த்தி. ரன் RUN ரன். ப்ளே PLAY ப்ளே. ஜம்ப் இங்கே ரிவர்ஸில் இருக்கு JUMP ஜம்ப். யோகா YOGA யோகா. எவால்யூஷன் we should wash our hand dash playing out after டிக் பண்ணிவிட்டு டேஷில் எழுதிக்கோங்க. intestinal worm causes anemia. eating dash is good for health. ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும் இல்லையா? நெக்ஸ்ட் dash improve our function. doing exercise எழுதிக்கோங்க. if someone touch hurt you then it is a dash touch. hurt ஆன மாதிரி இருந்தால் அது என்ன touch? bad touch. dash is the word used to refer the disabled person. அப்போ அது differently abled. say true or false. use soap to wash your hand. true. open defecation causes cholera. true. bathing reduces blood circulation. false. show pity on physically challenged people. true. always use airbud to clean your ears. false. next answer the following. what are the effects of open defecation? first one answer பாருங்க. it causes various diseases. the most common being diarrhea and intestinal worm infections. first one answer எழுதிக்கோங்க. it causes various diseases. the most common being diarrhea and intestinal worm infections. write the benefits of bathing. bathing ஓட benefits என்ன? cleans the body. first point. remove dirt and odor. remove dirt DIRT அது dirt and odor. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் டச்சஸ். ரெண்டு டச்சஸ் இருக்குது டைப் இல்லையா? குட் டச், இன்னொன்று வந்து பேட் டச். எழுதிக்கோங்க. குட் டச், பேட் டச். ஃபோர்த், ஹூ ஆர் த பர்சன் இன் யுவர் சேஃப் சர்க்கிள்? ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், கிராண்ட்பா, கிராண்ட்மா, டீச்சர். நெக்ஸ்ட் ஒன், நேம் த சென்சரி ஆர்கான்ஸ் ஆஃப் அ பாடி. ஃபிஃப்த் ஆன்சர் என்னென்ன ஆர்கான்? ஐஸ், இயர்ஸ், டங், நோஸ், ஸ்கின். ஓகே சில்ட்ரன், பார்த்துக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் இன் கரெக்ட் ஆர்டர். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆர் இன் கரண்ட் சீக்வென்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் லாஸ்ட்டு ஸ்டெப்பும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மிடில் இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். வெட் யுவர் ஹேண்ட் அண்ட் அப்ளை எனாஃப் சோப். ஃபர்ஸ்ட் ஒன், ரப் த பாம் டுகெதர். 2, ரப் த பேக் ஆஃப் ஈச் ஹேண்ட். 3, நம்ம எப்படி வாஷ் பண்ணணும் ஹேண்டை அப்படின்னு 1 by 1 கொடுத்துருக்காங்க. ரப் போத் ஹேண்ட் பை இன்டர்லாக்கிங் யுவர் ஃபிங்கர். 4, ரப் த பேக் ஆஃப் ஈச் ஃபிங்கர். 5, ரப் த டிப் ஆஃப் யுவர் ஃபிங்கர். 6, rub the thumb and end of your wrist and rinse both the hand with water. 7, answer the following questions. when do we wash our hands? எப்போ நம்ம வாஷ் பண்ணணும் ஹேண்ட்ஸை? ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. we should wash our hands. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. before and after eating, after using the toilet, after playing outside. எழுதிக்கிட்டீங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் வில் யூ டூ வென் சம்படி ஹூ ஆர் நாட் இன் யுவர் சேஃப் சர்க்கிள் டச்சஸ் யூ? செகண்ட் ஆன்சர் பாயிண்ட்ஸ் பாருங்க. ஐ வில் ஷவுட், டோன்ட் டச். ஐ வில் லீவ் த பிளேஸ் இமிடியட்லி. ஐ வில் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் மை பேரண்ட் ஆர் ஃப்ரம் மை டீச்சர். எழுதிக்கோங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், how can we protect our skin? நம்ம ஸ்கின் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்? always use a mild soap,
Keep your skin dry and clean. Dry your skin by rubbing gently with a clean cloth. Consult a doctor when you feel any itching, skin injury or infection. எழுதிக்கிட்டீங்களா children? Next, fourth question. How do we get intestinal worms? Fourth one answer. We get intestinal worms by not washing hands after using toilet, using open defecation. Fifth one, how do you help differently abled people? நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணும்? I will help the differently abled people by differently abled. டி எழுதிக்கோங்க இங்க. Bring them to cross the road, making way for them, opening doors for the disabled, treating them as normal people. Okay children, first paragraph question finish பண்ணிட்டோம். again ஒரு முறை வீடியோ பாருங்க. எழுதிக்கோங்க children. Fourth and fifth. Okay. First lesson over. Next second lesson. Next video போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.